வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா பெசரட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த அளவில் எடுத்துருக்கேன். பாசி பயிறு நீங்கள் எந்த அளவில் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ஈவினிங் செய்கிறதுனா நம்ம காலையில் ஊற வச்சிடணும். அப்போதே நல்லா அரைக்க வரும். நீங்கள் காலையில் தோசை ஊற்றுறதுன்னா இந்த மாதிரி நைட்லேயே ஊற வச்சு காலையில் அரைச்சி செய்யலாம். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் ஊறணும். இப்போ 6 மணி நேரம் ஊறிடுச்சு. பச்சை பயிரோடு நான் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா கழுவிட்டு இது கூட சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா இதையும் சேர்த்து தூள் சால்ட்டு இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக இட்லி மாவு பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒன்றா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அப்படியே மேலே அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு திரும்ப திருப்பிட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே மேலே அப்படியே தூவிக்கங்க. தூவிட்டு அப்படியே மடித்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாவையும் சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஆந்திரா பெசரட்டு ரெடி. நீங்களும் இது மாதிரி ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான உணவு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.